இன்றைக்கி ஹிக் சென்ட்ரலோட மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது ஹிக் சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஹெல்த் மானிட்டரிங் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ஹிக் சென்ட்ரலில் மெயின்டெனன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ், ஹெல்த் மானிட்டரிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் நோட்டை நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். ஹெல்த் மானிட்டரிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஐஎம்மோட கான்செப்டை பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஐஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் ப்ராடக்ட் வாங்கினாலுமே இந்த எஸ்ஐஎம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேல்யூவேடாக எல்லா ஓஎம்மும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ரவுட்டர் வாங்கினாலும் சரி, இல்லை சுவிட்ச் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேல்யூவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே இந்த எஸ்ஐஎம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக வந்துடும். இந்த எஸ்ஐஎம் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, பீரியாடிக்கலாக டிஃபைன்டு டைம் இன்டர்வலில் உங்களோட நெட்வொர்க்கிங் டிவைஸோட ஸ்டேட்டஸை அப்சர்வ் பண்ணி அது லைவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறது தான் இந்த எஸ்ஐஎம்மோட வேலை. ரைட். இந்த எஸ்ஐஎம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்கும். சில பேர் வந்து ஹார்ட்வேராக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சாஃப்ட்வேர் மாடலில் வச்சுருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஒரு சர்வரில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிவிட்டு, அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிமோட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட ஹெல்ப் மூலயமா நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனில் இருக்கிற டிவைஸோட ஸ்டேட்டஸை நீங்கள் ரிட்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் ஸ்விட்சர்ஸு, பிரிண்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரி, இந்த எஸ்ஐஎம்மோட மேஜர் ரோல் என்ன, மினிமம் ரோல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட ரிமோட் நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைஸஸோட டேட்டா இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணும். அதாவது என்னென்ன டைப் ஆஃப் டிவைஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஓஎம்க்கு அவங்கவுங்க ப்ரொப்ரைட்டரியான டிவைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து கேமராஸு, என்விஆர்ஸு, டிவிஆர்ஸு, பூம் பேரியர்ஸு, ஃப்ளோ பேரியர்ஸு, ஆக்சஸ் கண்ட்ரோல், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஓரியன்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சர்வர், நெட்வொர்க் சுவிச்சஸ் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 1v1 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்விட்சஸ்ஸு, அக்சஸ் பாயிண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டிவைஸ் அவங்களோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அவுட் சைட் நெட்வொர்க்கில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதோட யூனிக் சீரியல் நம்பரோ இல்லை யூனிக் ஐடி வச்சோ உங்களோட சென்ட்ரல் அப்ளிகேஷனில் அவங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து பீரியாடிக்கல் டைம் இன்டர்வலில் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இந்த டிவைஸஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது இன்புட் போயிட்டுருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணும். ஸோ அந்த டேட்டாவில் அனலைசிஸ் பண்ணி உங்களோட சென்ட்ரலைஸ் லொக்கேஷன் எஸ்ஐஎம்க்கு சென்ட் பண்ணும். எஸ்ஐஎம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன், சரிங்களா. இந்த எஸ்ஐஎம்க்கு சென்ட் பண்ணும். இந்த எஸ்ஐஎம் என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ரி கம்ப்ளைன்ஸஸ் சாஃப்ட்வேர் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களோட டிவைஸ் வந்து அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சென்ட்ரலைஸாக இருக்கக்கூடிய உங்களோட மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோ இல்லை சிஸ்டம் அட்மினோ தே கேன் ஏபிள் டு விஷுவலைஸ், அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐஎம்மோட பேசிக்கான என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர்ஸ்க்கான அப்ளிகேஷன். ஸோ இதே கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ ஹிக் சென்ட்ரலோட மெயின்டெனன்ஸ் பேஜுக்கு போவோம். ஹிக் சென்ட்ரலோட மெயின்டெனன்ஸ் பேஜ்லேயும் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். ஹிக்விஷனில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லா ப்ராடக்ட்டுக்கூட ஒரு ஓவரால் அப்ளிகேஷன் ஜிஓ உங்களுக்கு காமிக்கும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்விஆர்ஸ், அக்சஸ் கண்ட்ரோல், எலிவேட்டர் கண்ட்ரோல், வீடியோ இன்டர்காம், விசிட்டர் மேனேஜ்மெண்ட், மொபைல் என்விஆர்ஸ், எலிவேட்டர் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் ஹிக்விஷனோட ப்ராடக்ட் என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இது. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கேமராஸ் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது, எத்தனை கேமராஸ் வந்து ரெக்கார்டிங் எக்ஸம்ஷனில் இருக்குது, எத்தனை கேமராஸ் ரெக்கார்டிங் ஆகலை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்கான உங்களுக்கு மல்டிபிள் மெயின் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும். ஸோ மெயின் அஜெண்டா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன அக்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, சர்வரோட நெட்வொர்க் பேண்ட்வித், சிபி யூட்டிலைசேஷனு, ரேம் யூட்டிலைசேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேரோட ஹிக்விஷனோட எல்லா ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஹிக்விஷன் கேமரா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கேமராவும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அதோட ஹெல்த் ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஹிக் சென்ட்ரல் அப்படிங்கிறது ஹிக்விஷனோட சாஃப்ட்வேர். ஸோ அது போக நீங்கள் சிபி ப்ளஸ், தவா, ஹனிவெல், போஷ், நீங்கள் எந்த கேமராஸ் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஆன்வேஃபா. ஸோ அதோட ஹெல்த் ஸ்டேட்டர் மானிட்டரிங் உங்களுக்கு வந்து இந்த ஹிக் சென்ட்ரல் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கேமரா ஆஃப்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம் அனாலிசிஸ், பார் சார்ட் அனாலிசிஸ், ஓவரால் உங்களுக்கு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து இதே ஃபார்மேட்லேயும் உங்களால் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். அப் டு 7 டேஸ்லேருந்து
உங்களுக்கு வந்து 30 days வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லை லாஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன டைமில் லேக் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுக்க முடியும். இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஒருத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டைம்லைன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதேமாதிரி உங்களுக்கு என்ன டிவைஸ்க்கு வேணும், என்கோடிங் வேணுமா, ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு வேணுமா, ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் தனியாக ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. இப்போ அதுவே வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை நம்மளே வந்து மேனுவலாக செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம ஷெடியூல்டு பேசிக் செக் பண்ண சொல்லலாம். இல்லை நம்மளை வந்து டிஃபைன்டு டைம் அண்ட் ட்ராவலில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம டிஃபைன் பண்ணுற டைமில் அது உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸை உங்களுக்கு இமெயிலாக சென்ட் பண்ணும். ஸோ என்னென்ன டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸ்க்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் டாஸ்க் ரன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கான டைம் டியூரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் டாஸ்க் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன வீக்கில் வேணும், என்னென்ன டேஸில் வேணும், யாருக்கு சென்ட் பண்ணணும், என்ன டைமில் போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட பேஜ். பை டே, பை வீக், பை மந்த். ஸோ ப்ரீவியஸ் டேவோட ரிப்போர்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும் ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸில். சரிங்களா. என்னென்ன ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஸோ அதுபோக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சர்வர்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரோட வந்து மேக்ஸிமம் கன்சப்ஷன் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் வந்து லோடு போயிடுச்சு, இல்லை ரேமோட யூசேஜ் உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பிங் பண்ண முடியும். ஆட்டோ செக் ஃப்ரீக்வன்சிஸ், அந்த சர்வரும் உங்களுடைய ஹோஸ்ட் டிவைஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் டிவைஸோட என்ன டைம் இன்டர்வலில் அது வந்து கம்யூனிகேட் பண்ணணும், ஆட்டோ ஃப்ரீக்வன்சி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹவர்ஸ்லையா, மினிட்ஸ்லையா, செகண்ட்ஸ்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஹியூமனோட மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த சர்வரோட லாக்ஸ் டிவைசஸில் வந்து யூசர்ஸ் ஏதாவது அந்த டிவைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை வந்து இதை ரீகான்ஃபிகர் பண்ணுறாங்க, யூசர்ஸோட ஆக்டிவிட்டீஸ், சர்வரோட ஆக்டிவிட்டி, சர்வரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து சர்வர் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஈவெண்ட்ஸோட ஸ்டேட்டஸும் நம்மளுக்கு வந்து இங்கே ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ண முடியும். அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வர் பேஸ்டு உங்களுக்கு ஈவெண்ட்ஸு. அதேமாதிரி யூசர் பேஸ்டு ஈவெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு யூசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். பர்சன் பேஸ்டு உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். பர்சன்னா நீங்கள் ஏதாவது பர்சனை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது டிவைஸ் பேஸ்ட் லாக்ஸ், இது ரிசோர்ஸ் பேஸ்ட் லாக்ஸ், இது மெயின்டெனன்ஸ் லாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஹிக்சென்டலோட மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன்ஸோட ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ஹிக்சென்டல் மெயின்டெனன்ஸ் மாடியூலை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாடியூல், அக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது மாடியூல், வீடியோ சேனல் அப்படிங்கிறது மாடியூல், பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாடியூல், மொபைல் என்வியர் அப்படிங்கிறது ஒரு மாடியூல். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா கேமராவோட இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது ஓவராலாக எத்தனை கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இதில் வர்ற எந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது, எந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எனேபிள் ஆகும். ஸோ அதோட பர்பஸ் என்னென்னா இந்த ஹெல்த் மானிட்டரிங்கோட பேஜ் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய டெமோ பேஸ் பண்ணி, நீங்கள் வாங்கக்கூடிய லைசன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஆகிற ஒரு மாடலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் அட்டண்டன்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா அட்டண்டன்ஸ் மாடல் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அட்டண்டன்ஸ் மாடல் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆட் ஆகும். ஸ்பீக்கர்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆட் ஆகும். அதேமாதிரி வந்து அக்சஸ் கண்ட்ரோல் மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த பாசிங் மேனேஜ்மெண்ட்டில் அந்த அக்சஸ் கண்ட்ரோல் மட்டும் ஆட் ஆகும். ஸோ இது ஒன்று ஒரு மாடியூல், அந்த மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ரீ டிஃபைன் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.